செம்மொழி இது எம்மொழி சிறப்பு குன்றா சீர்மொழியில் வரவேற்புரை வழங்கிட நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முதல் முறையாக முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றிய ஒரு உரை, ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். மதுரையும் கலைஞரும், மதுரைக்கும் கலைஞருக்கும் பெரும் தொடர்பு உண்டு. மதுரை கலைஞருக்கும் இந்த இடத்திற்கும் பாண்டியன் ஹோட்டலுக்கும் பெரும் தொடர்பு உண்டு. மதுரை கலைஞர், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் ஹோட்டல் என்பது ஒரு தொடர்பு உள்ள ஒரு நிகழ்வு. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் மதுரைக்கும் கலைஞருக்கும் உள்ள தொடர்புகளில் 100 விஷயங்களை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கும் திரு ஆரோக்கியராஜ் சார், அதிசயராஜ் சார் அவர்களை இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே கலைஞருக்கும் மதுரைக்கும் உள்ள இந்த தொடர்பின் அந்த 100 விஷயங்களை நம்மிடம் கூற வந்திருக்கும் ஐயா அவர்களின் இந்த உரை சிறப்பிக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் மீண்டும் இந்த அரங்கத்திற்கு வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி. ஐயா அவர்களை சிறப்புற செய்ய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலரை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. தற்பொழுது ஐயா அவர்கள் பற்றி அறிமுக உரையாற்ற நமது நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமதி சிவகாமசுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமிகு தேவராஜ் அதிசயராஜ் அவர்களை இந்த அவைக்கும் அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவர் முதுகலையில் MA தமிழ், பொருளாதாரம், MEd துறைகளில் பல பட்டங்களை பெற்றுள்ளார். திருமிகு தேவராஜ் அதிசயராஜ் வானொலி பேச்சாளர் ஆகவும் விவாதங்கள் மற்றும் கருத்தரங்குகளில் பங்கேற்றும் உள்ளார். இவர் எழுத்தாளரும் சொற்பொழிவாளருமான இவர் மதுரை பசுமலை மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் 27 நூல்களை எழுதியுள்ளார். இவர் படைப்பாற்றலில் குறிப்பிடத்தக்க நூல்கள் கலைஞர் மதுரை சிற்பி, மதுரை நகர சபை, மதுரை தெரிந்தது எவ்வளவு போன்ற எண்ணிலடங்கா நூல்களை எழுதியுள்ளார். இவர் முக்கியமாக நம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களிடம் இருந்து பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேவராஜ் அதிசயராஜ் ஐயா அவரது பணி சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தற்போது நிகழ்விற்கு செல்லலாம். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் அமைந்துள்ள இந்த நூற்றாண்டு நூலகத்தின் முத்தமிழ் முற்றம் நடத்துகின்ற கலைஞரும் மதுரையும் என்கின்ற சொற்பொழிவு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற முதன்மை நூலகர் மரியாதைக்குரிய டாக்டர் வி தினேஷ்குமார் அவர்களே, அன்பிற்குரிய எனது இனிய நண்பர் நூலகர் திரு ஜபா அவர்களே, இவ்விழாவின் பொறுப்பாளர் நூலகர் சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களே, அன்பிற்குரிய நூலக பொறுப்பாளர்களே, ஊழியர்களே, நூலகத்தாரின் இனிய அழைப்பையும் என்னுடைய அன்பு அழைப்பையும் ஏற்று
இங்கே கூடி வந்திருக்கின்ற நண்பர்களே, அன்பர்களே, கலைஞரின் உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் எனது இதயங்கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் கலைஞர் ஒருவேளை இம்மேடையில் பேசுவதாக இருந்தால் சில மணித்துளிகளுக்கு முன்பு அவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால் மிகச்சிறப்பாக அழகாக பேசுவார். அவருடைய பேச்சிலே தமிழ் விளையாடும், அவரிடத்திலே தமிழ் கொஞ்சி விளையாடும், எதுகை மோனை நயம் அவர் நாவில் நடனமாடும், துள்ளல் இசை துள்ளி நடனமாடும். ஆனால் அவர் மலை, நான் மடு, எனக்கும் அவருக்கும் எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாது என்பதால் 2 வாரங்களுக்கு முன்பாகவே நூலகத்தார் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இந்த தலைப்பிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கொடுத்த தலைப்பு தான் மதுரையும் கலைஞரும் என்கின்ற தலைப்பு. நான் மதுரையும் கலைஞரும் என்ற தலைப்பை விடுத்து கலைஞர் நேசித்த மதுரை என்ற தலைப்பிலே தயார் செய்து வந்திருக்கின்றேன். இரண்டும் வேறு வேறு தலைப்பாக இருந்தாலும் அதை ஒன்றாக இணைத்து விடலாம், ஒன்றாக சேர்த்து விடலாம் என்பதில் ஐயமில்லை. ஒரு நாள் ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொன்னார், நாளைக்கு நடக்க போகிற தேர்வில் பசுமாடு பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் கட்டுரை வரும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக பசுமாடை பற்றி மட்டும் படிச்சுக்கிடுங்க, வேறு எதையும் படிக்க தேவையில்லை, பசுமாடு அப்படின்றத பற்றி படிச்சுக்கிடுங்கன்னு சொன்னார். மாணவர்களும் அந்த ஒரே தலைப்பையே படிச்சுட்டு போனாங்க. தேர்வு அறைக்குள்ளே போனாங்க. தேர்வு அறையில் வினாத்தாள் கொடுக்கப்பட்டது. வினாத்தாளை எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏனென்றால் தென்னை மரம் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக என்பதாக அந்த வினாத்தாளிலே கேட்கப்பட்டிருந்தது. ஆனாலும் எல்லாரும் பயந்து விட்டார்கள், யாருமே எழுதவில்லை. ஒரே ஒரு மாணவன் மட்டும் வேக வேகமாக எழுத ஆரம்பித்தான். தென்னை மரம் என்று தலைப்பு போட்டான், வேகமாக எழுதினான். என்ன எழுதினான்? பசுமாடு வீட்டு விலங்கு, பசுமாடு நன்றாக பால் தரும், பசுமாடு புல் தின்னும், பசுமாடு வைக்கோல் சாப்பிடும் என்றெல்லாம் எழுதி கொண்டே வந்தான். அந்த வகுப்பில் அந்த தேர்வில் இருந்த அந்த தேர்வு சூப்பர்வைசர், அந்த கண்காணிப்பாளர் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னடா இவன் மட்டும் எழுதுறான், வேறு யாருமே எழுதலை, இவன் என்ன தான் எழுதுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் முடிவுரை எழுதும்போது அவன் சொன்னான், இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஆக மிகச்சிறப்பாக அவனுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுபோல் இப்பொழுது மதுரையும் கலைஞரும் என்கின்ற அந்த தலைப்பையும், கலைஞர் நேசித்த மதுரை என்ற என்னுடைய தலைப்பையும் ஒன்றாக கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? இப்போது நாம் படத்திலே பார்க்கின்றோம். இவர் யார் தெரிகிறதா? இவர்தான் தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி இவர் தன்னுடைய பெற்றோரோடு இப்பொழுது இருக்கின்றார். தட்சணாமூர்த்தி தன்னுடைய பெற்றோரோடு, தட்சணாமூர்த்தி வருங்காலத்தில் புயலென புறப்பட்டு இந்திய அரசியலையே புரட்டி போட போகின்ற தட்சணாமூர்த்தி தனது பெற்றோருடன் புயலுக்கு முன் நிலவும் அமைதி போல அங்கே மையம் கொண்டிருக்கின்றார் திருவாரூரிலே. தட்சணாமூர்த்தி என்ற இந்த பெயரை சொன்னால் உங்களில் அல்ல பலருக்கு தெரியாது. யார் இந்த தட்சணாமூர்த்தி என்று தான் கேட்பார்கள். இவர் தன்னுடைய தங்கையுடன் இருக்கின்றார். தட்சணாமூர்த்தி இதையே இன்னும் பார்க்கின்ற பொழுது
இளமையிலே தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி என்றால் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இதையே நான் கருணாநிதி என்று சொன்னால் உங்களில் பலருக்கு தெரியும். இவர்தான் கருணாநிதி. தட்சணாமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்டவர்தான் கருணாநிதி. கருணாநிதி என்று சொன்னாலும் கூட பலருக்கு தெரிவதை விட கலைஞர் என்று சொன்னால்தான் உலகமே திரும்பி பார்க்கும், தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடும். கலைஞர் என்ற நாமத்தை உச்சரித்தால் இந்த உலகமே இந்த மாமனிதரை திரும்பி பார்க்கும். கலைஞர் என்று சொன்னால்தான் ஊருக்கு புரியும், பாருக்கு விளங்கும். தட்சணாமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட நம் தலைவர் கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கி உலகறிய செய்தவர் யார் தெரியுமா? இவர்தான் தட்சணாமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டம் கொடுத்தார். யார் இவர்? இவர்தான் பட்டுக்கோட்டை அழகிரி. பட்டுக்கோட்டை அழகிரி தான் கலைஞருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தார். இவர் யார் என்று சொன்னால் இன்னும் ஒரு விதத்திலே நான் உங்களோடு சொல்லுவேனாயானால், நான் பணிபுரிந்த பசுமலையின் பழைய மாணவர். பசுமலையில் படித்த பழைய மாணவர் தான் இந்த அழகிரி. அப்போது அவருடைய மாமா சோழவந்தானில் இருந்தார். இவர் பசுமலையிலே படித்து கொண்டிருந்தார். அப்போதுதான் திராவிடக் கட்சியின் மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட ஆரம்பித்தது. இவரைத்தான் கலைஞர் தன்னுடைய அரசியல் ஆசானாக வைத்திருந்தார். இவரிடத்தில்தான் அந்த மேடை பேச்சை கற்றுக்கொண்டார். இவரிடத்தில்தான் கலைஞர் அதிக பாசம் கொண்டிருந்தார். இதை கலைஞரே இப்படி சொல்லுகிறார். சில பேர் கேட்பார்கள், ஏன் என் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தீர்கள், ஏன் முத்து என்று பெயரிட்டீர்கள், ஏன் ஸ்டாலின் என்று பெயரிட்டீர்கள் என்றெல்லாம் என்னுடைய வீட்டு செல்வங்களின் பெயர்களை குறிப்பிட்டு கேட்பார்கள். நான் அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். முத்துவேலர் என்பது என் தந்தையின் பெயர், அவருடைய பெயரை என்னுடைய மூத்த மகனுக்கு இட்டேன். அழகிரி என்னுடைய இயக்கத்தின் தலைவர் அழகிரி சாமியின் பெயரை என்னுடைய அடுத்த மகனுக்கு வைத்தேன். ஸ்டாலின் ரஷ்ய நாட்டினுடைய பொது உடைமை தத்துவத்தை பாரெங்கும் பரப்ப தோள் உயர்த்தி நின்ற ரஷ்ய நாட்டு தலைவர் ஸ்டாலின் மறைந்தபோது பிறந்தவர் என்னுடைய மகன் ஸ்டாலின். ஆகவே நான் ஸ்டாலின் என்ற பெயரை இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினுக்கு நான் வைத்தேன் என்பதாக அவரே சொல்லி இருக்கின்றார். அதற்கு பிறகு பிறந்தவர்கள் தமிழ் என்றும் செல்வி என்றும் கனிமொழி என்றும் பெயர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் தமிழ் மொழியின் அந்த சொல்லை பெயராக தாங்கியவர்கள். தமிழ் மொழியின்பால் எனக்கு இருந்த பற்று பாசம், இன்னும் எனக்கு இருக்கின்ற பற்று பாசம், இவைகளால் தான் அந்த பெயரை நான் அவர்களுக்கு வைத்தேன் என்பதாக கலைஞர் கூறுகின்றார். அப்படியானால் அழகிரி இந்த பெயரைத்தான் தன்னுடைய மகனுக்கு வைத்தார். ஏனென்றால் அழகிரி அவர் மீது அவருக்கு அத்தனை பாசம், அத்தனை அன்பு. கக்கி கக்கி பேசுவார், கத்தி கத்தி பேசுவார் அந்த அழகிரி. காலையிலே அவரே ஊரெல்லாம் போய் போஸ்ட் ஒட்டி விட்டு இரவிலே பேசுவார். அவர் கத்தி பேசுகிற பொழுது ரத்தம் கக்கி பேசுவார். அப்பொழுது சிறுவனாக இருந்த கலைஞர் கேட்பார், ஏன் இவர் இப்படி கத்தி கத்தி பேசுகிறாரு, ஏன் ரத்தம் கக்க கக்க பேசுகிறாரு என்று சொல்லுகின்ற பொழுது பக்கத்திலே இருந்தவர்கள் அந்த அழகிரிக்கும் கட்சியினுடைய அந்த பிடிப்பை என்ன என்பதை அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இப்போது நாம் பார்க்கின்றோம், என்னுடைய நூல் மதுரை கலைஞர் மதுரை சிற்பி என்கின்ற நூல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடத்திலே கொடுத்து வாழ்த்து பெற்ற படம். இப்போது மதுரையையும் தமிழையும் பிரிக்க முடியாது, அப்படித்தான் கலைஞரையும் மதுரையையும் பிடிக்க முடியாது. ஆரம்பத்திலேயே
கலைஞருக்கும் மதுரைக்கும் உள்ள உறவு எப்படி ஆரம்பமானது, பசுமலை பள்ளியோடு கூட அவருக்கு இருந்த தொடர்பு என்ன என்பதை இப்பொழுது சொன்னேன். இப்பொழுது கலைஞரையும் மதுரையையும் பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் முத்தமிழை முத்தமிட்டு கொஞ்சி விளையாடிய மூதூர் மதுரை மீது கலைஞர் வைத்திருக்கும் ஆசை கொள்ளாதிருப்பாரோ? மதுரையை நேசித்தார், அதை அங்கே ஆசையோடு கலைஞர் வைத்து கொண்டார். இங்கே கடைச்சங்க புலவர்கள் 49 பேர், 49 பேருக்கும் மீனாட்சி கோயிலுக்கு உள்ளேயே சங்கத்தார் கோயில் என்று ஒரு கோயிலை வைத்து 49 புலவர்களுடைய திருமேனியையும் அங்கே வைத்து இன்றைக்கும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் தமிழன் மட்டும்தான் தமிழ் வளர்த்த புலவர்களை தெய்வமாக்கி அவர்களுக்கு ஆராதனை செய்வது உலகத்திலேயே தமிழன் மட்டும்தான், அதுவும் மதுரையில்தான். ஆகவே கலைஞர் மதுரை நேசித்தார் என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமோ? அவர் மதுரையை நேசித்தார். ஏனென்றால் தமிழ் வளர்ந்த மதுரை மட்டுமல்ல, தமிழ் மொழியை வளர்த்த புலவர்களை தெய்வமாகவே வழிபடுகின்ற இடம் நம்முடைய இந்த மதுரை பூமி. உலக பொதுமறை திருக்குறளை ஐயன் வள்ளுவன் அரங்கேற்றம் செய்து வைத்த இடம் மதுரை. குறளோவியம் தந்தவர் கலைஞர். அப்படியானால் குறளோவியம் தந்த கலைஞர் மதுரையை நேசியாதிருப்பாரோ? மதுரையோடு தொடர்பு படுத்தாமல் இருப்பாரா? வள்ளுவர் இந்த இடத்திலே அவர் தன்னுடைய திருக்குறளை அரங்கேற்றம் செய்து வைத்தார். அதன் மூலம் மாநகர் மதுரை மீது குறளோவியம் தந்த கலைஞர் மதுரையை ஆசையாய் நேசிக்கின்றார், மதுரையை விட்டு பிரியாது இருக்கின்றார். செந்தமிழ் ஏட்டில் பிறந்த 8 தொகை நூல்களை கலைஞர் நேசித்தார். மதுரை நாட்டில் வரைந்த புது 10 பாட்டை ரசித்தார். வைகை தமிழை சுவாசித்தார். மாண்புறு மதுரையை நேசித்தார். கலைஞர் இப்போது மறைந்து விட்டார். கலைஞர் இப்போது மறைந்திருக்கிறார். உலகத்திலே மக்கள் எல்லோருக்கும் கலைஞர் மறைந்திருக்கிறார், மரணமடைந்திருக்கிறார். ஆனால் மதுரையில் மட்டும்தான் கலைஞர் மறைந்து இருக்கிறார், ஒளிந்து இருக்கிறார். இங்கே எங்கே பார்த்தாலும் நீங்கள் அவரை பார்த்து விடலாம். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கலைஞரை பார்த்து விடலாம். ஒருவேளை வெளி உலகத்திலே மற்ற இடத்திலே அவரை பார்க்க முடியாமல் திணறலாம். ஆனால் இங்கே அவர் மதுரையிலே கலைஞர் ஒளிந்து இருக்கிறார், மறைந்து இருக்கிறார். மதுரையில் கலைஞர் இன்றும் வாழ்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக வாழ்கிறார். ஆயிரம் இளைஞர்களின் அறிவு பசி தீர்க்கும் அறிவாலயமாக மதுரையிலே அவர் திகழ்கிறார். கருத்துக்கு விருந்தளிக்கும் கருவூலமாக இங்கே கலைஞர் காட்சியளிக்கிறார். நாள்தோறும் இங்கே கூடி வந்து நூல்களை படிக்கின்ற இளைஞர் கூட்டம் வெறுமனே புத்தகங்களை மட்டும் படிக்கவில்லை, மாமனிதர் கலைஞரை படிக்கிறார்கள். நம் தலைவர் கலைஞரை படிக்கிறார்கள். பல முறை தோல்வி மேல் தோல்வி கண்டு, தோல்வி பயங்காட்டி விரட்டி வந்த போதும் மனம் துவளாது, துவண்டு போகாது, மண்டியிடாது, விடாமுயற்சியுடன் புறநானூற்று வீர தமிழச்சி போல் பரணி பாடும் பகலவனாய், யானையின் தும்பிக்கை போல் தன்னம்பிக்கை விடாத நாயகனாய், துணிந்து நிற்கும் தாயகனாய், தரணியில் தலை நிமிர்ந்து நடந்த தானை தலைவராம் நம் டாக்டர் கலைஞர் அவர்களை படித்து வாழ்வில் ஒவ்வொரு இளைஞனும் தெளிவு பெறுகின்றான். ஒவ்வொரு இளைஞனும் கலைஞரிடத்தில் இருக்கின்ற தலைமைத்துவ பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்றான். கலைஞரிடம் தலைமைத்துவ பண்புகள் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்திருந்தன. இப்படி ஒரு தலைவனை இனி பார்ப்பது அரிது. இப்படி ஒரு தலைவனை இனி பார்ப்பது அரிது. அவருடைய தலைமை பண்புகளை எப்படியாயிலும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரோடு இணைந்து பயணித்தவர்கள் பலர்.
ஆனால் அவரிடத்திலே இருந்த தலைமை பண்புகள் அத்தனையையும் அவர்கள் பெற்றார்களா என்றால் இல்லை. கொஞ்சமாவது பெற்றார்களா என்றால் ஒருவேளை கொஞ்சம் பெற்றிருக்கலாம். அப்படி கொஞ்சம் பெற்றவர்களும் பெற முடியாதவர்களும் கலைஞரின் தலைமை பண்பை ரசித்து அவரோடு இணைந்து அவரோடு ஒன்று சேர்ந்து பயணித்தார்கள். இந்த மாபெரும் தலைவனுக்கு நான் தொண்டனாயிருந்தால் போதும், இந்த மாபெரும் லட்சியவாதிக்கு, இந்த மாபெரும் மனிதனுக்கு நான் அவன் சொல்லுகின்றதை கேட்டு அதன்படி நடந்தால் போதும் என்று ஆயிரம் தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலைஞர் பின்னால் போய்க் கொண்டிருந்தார்கள். இவர் இங்கே முதலாக பொது இடத்தில் கலைஞர் மதுரை சிம்மக்கல்லில் தான் சிலையாக இருக்கிறார். வேறு இடங்களிலெல்லாம் அவர் சிலை வைக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாம் பொது இடத்தினுடைய சிலை அல்ல. அது யாரோ ஒருவருடைய தனிப்பட்ட ஒருவருடைய இடமாக இருக்கலாம், இல்லை என்றால் கழகத்தினுடைய இடமாக இருக்கலாம். பொது இடம் என்று வருகிற பொழுது முதலாவது சென்னை மவுண்ட் ரோடிலே அவருடைய சிலை இருந்தது. சிலர் அதை உடைத்த பின்னால் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரை சிலை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார். அதை அடுத்து மதுரையில்தான் ஒரு பொது இடத்தில் கலைஞர் சிலையாக சிரித்து கொண்டு இருக்கின்றார். செந்தமிழ் காப்பியமாக, செப்புமொழி காவியமாக, அழகு ஓவியமாக மதுரை எங்கும் உயிர் வாழும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முன் நம்மை வாழ்த்தி வணங்கும் திருமேனியாக அமர்ந்திருக்கின்றார். மதுரையம்பதியில் மட்டும்தான் கலைஞர் நின்ற கோலமாகவும் அமர்ந்த கோலமாகவும் திருக்காட்சி அளிக்கிறார். இது பெருமாள் கோயில்களிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. பெருமாள் சில இடங்களிலே 3 திருமேனியிலும் இருப்பார். கலைஞர் இங்கே மதுரையில் 2 திருமேனியாக காட்சியளிக்கின்றார். கலைஞருக்கும் மதுரைக்கும் உள்ள தொடர்பு ஆரம்பத்தில் எப்படி தொடங்கியது, எப்படி நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட 1949ஆம் ஆண்டு முதல் கலைஞரின் இறுதி மூச்சு அடங்கிய 2018 வரை ஏறத்தாழ 70 ஆண்டுகள் கலைஞர் மதுரையை உயிரென நேசித்தார். கழக தொண்டனாக, கழக பொருளாளராக, ஒரு எம்எல்ஏயாக, அமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, முதலமைச்சராக, இப்படி பல்வேறு தலைமையில் கலைஞர் மதுரையை அதிகமாய் நேசித்தார். ஆரம்பத்தில் மதுரையில் கழக கொடியேற்றிய நிகழ்வை கலைஞர் இப்படி நினைவு கூறுகிறார். அண்ணன் மதுரை முத்து கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் கொடுப்பார். நான் கொடியேற்றும் போது அந்த கயிற்றின் மீது அரிவாள், கத்தி வந்து விழும். அதில் அந்த கயிறு அருந்து விழும். அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் இரத்தம் கொட்டும். இரத்தம் சொட்ட சொட்ட அந்த இரத்தத்தை துண்டில் ஏந்தியபடி தொண்டர்கள் எங்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வார்கள். அத்துடன் கொடியேற்று நிகழ்ச்சி முடிந்து விடாது. தொடர்ந்து அடுத்த இடத்தில் கொடியேற்றுவோம். இப்படி அடுத்தடுத்து விண்முட்ட கழக கொடிகளை மதுரையெங்கும் காண முடிகிறது என்று கூறுகிறார். மதுரையோடு அவருக்கு இருந்த தொடர்பு இன்று நேற்றல்ல. அவருடைய ஆரம்ப காலத்திலேயே மதுரையின் வேறு எந்த பகுதியிலும் இல்லாதபடிக்கு மதுரையிலே அவர் அடிக்கடி வருவார், அடிக்கடி கூட்டம் போடுவார், அடிக்கடி பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். மதுரை என்றால் கலைஞருக்கு அத்தனை பிடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் தான் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் கலைஞரின் முயற்சியால் மதுரையில் நடைபெற்றது. அது 1951ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 17ஆம் நாள் அண்ணா தலைமையிலே பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்தது. அப்படியானால் மதுரைக்கும் கழகத்துக்கும் மட்டுமல்ல, மதுரைக்கும் அண்ணாவுக்கும், மதுரைக்கும் கலைஞருக்கும் எத்தனை உறவு அப்படி ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தான் 1952ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற அந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாது என்று தீர்மானம் எடுத்தார்கள்.
அது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இருந்தது. 52 நடைபெறுகின்ற அந்த தேர்தலில், பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடாது என்பதாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். அடுத்த 10 ஆண்டை உங்களுக்கு திருப்பி காட்டுகின்றேன். 1961 ஜூலை மாதம் 13, 14, 15, 16 ஆகிய 4 நாட்கள் திருப்பரங்குன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 3வது மாநாடு நடைபெற்றது. அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 3வது மாநாடு எப்படி நடந்தது என்பதை கலந்து கொண்டவர்களை கேட்டால், இல்லையென்றால் பார்த்தவர்களை கேட்டால், அதை பற்றி புத்தகங்களிலே படித்தவர்களை கேட்டால் அசந்து போவீர்கள். கூட்டமோ கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்திலே போய் கேட்டால் சொல்லுவார்கள், அன்றைக்கு யாருக்குமே சாப்பாடு கிடைக்கலங்க, யாருக்குமே சாப்பாடு கிடைக்கல. ஹோட்டல் ஆகட்டும், கடை ஆகட்டும், எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. வீடு வீடாக சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி வந்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த மாநாடு தான் ஒரு திராவிட மாநாடாக நடைபெற்றது. அங்கே கேரளாவிலிருந்து வந்தார்கள், ஆந்திராவிலிருந்து வந்தார்கள், மதுரையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திராவிட மாநாடாக அதை கொண்டாடினார்கள். அடுத்த 10 ஆண்டுக்கு வருகின்றேன். 1972ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5, 6வது நாட்களிலே மதுரையில் திமுக கழகத்தின் 5வது மாநாடு அதைவிட பிரம்மாண்டமாக நடந்தது. நம் நாடு பத்திரிகை இப்படி சொல்லுகின்றது, இதுபோல ஒரு மாநாடு இந்தியாவிலேயே எங்கும் நடக்கவில்லை என்று சொல்லி நம் நாடு பத்திரிகை போற்றி புகழுகின்றது. ஒட்டகங்கள் வந்தன, குதிரைகள் வந்தன, யானைகள் வந்தன, சைக்கிள் வந்தன, மோட்டார் சைக்கிள் வந்தன, பைக் வந்தன. இப்படி ஒரு பெரும் கூட்டம். ஒரு இடத்தை கடப்பதற்கு அவர்களுக்கு 8 மணி நேரம் ஆயிற்று. அந்த ஊர்வலம் அப்படியே புறப்பட்டு வருகிற போது ஒரு இடத்தை கடப்பதற்கு 8 மணி நேரம் ஆயிற்று. இந்தியாவே அசந்து போன ஒரு மாநாடு. அது மதுரையில் நடந்தது. கழகத்தினுடைய தலைமையிலே, கலைஞருடைய தலைமையிலே அது நடந்தது. கீழவாசல் அந்த பக்கத்தில் மிஷன் ஆஸ்பத்திரியிலே அந்த பக்கத்தில் மேடை போட்டு கலைஞர் மற்ற தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து இந்த ஊர்வலத்தை பார்த்தார்கள், ரசித்தார்கள். மிகவும் ஆனந்தப்பட்டார் கலைஞர். இதை பார்க்கிற போது நாம் அடுத்த காட்சியை பார்க்கின்றோம். இதுதான் பைபாஸ் ரோட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தின் புறவழிச்சாலையில், மதுரையில் இருக்கின்ற புறவழிச்சாலையில் போடி ரயில்வே லைன், அது மேலே கட்டப்பட்ட மேம்பாலம். இது கலைஞருடைய தலைமையில் அன்றைக்கு அனுமந்தையா அமைச்சர், ரயில்வே அமைச்சர் அனுமந்தையா திறந்து வைத்த ஒன்று. 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த விழா நடைபெற்றது. அப்போது அமைச்சராக இருந்த அனுமந்தையா, அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர், ஆனால் கலைஞரை அப்படி புகழுகிறார். தமிழகத்தில் மேம்பாலங்களை அதிக அளவில் விரைந்து கட்டுவதில் ஆர்வம் காட்டி சாதனை புரிந்து வருகிறார் நம்முடைய முதல்வர் கலைஞர் என்பதாக அவர் சொன்னார். பைபாஸ் ரோட்டில் இருக்கின்ற இந்த கல்வெட்டு இப்பொழுது அங்கே இல்லை, அது வேறு விஷயம். மதுரையிலே முதலாக கலைஞர் தொடங்கி வைத்த மேம்பாலம், அடுத்து அவர் தொடங்கி வைத்த அடுத்த மேம்பாலம், கடைசியாக அவர் தொடங்கி வைத்த மேம்பாலம், அதுதான் எல்லிஸ் நகரில் இருக்கின்ற அந்த மேம்பாலம். இந்த மேம்பாலம் கட்டி முடித்த பின்னால் கலைஞர் தான் திறந்திருக்க வேண்டும். அவருக்கு சற்று சுகவீனமாக இருந்ததால் அப்போது இருந்த துணை முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த மேம்பாலத்தை திறக்க சொன்னார். ஆகவே மேம்பாலம் திறக்கப்பட்டது. இங்கே முதலாவது ஒரு மேம்பாலம், அதுவும் ஒரு ரயில்வே மேம்பாலம். கடைசியாக திறக்கப்பட்ட மேம்பாலம், அதுவும் ஒரு ரயில்வே மேம்பாலம். இது
18/8/2008 ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை திறந்து வைத்தார்கள். அநேக மேம்பாலங்களை கட்டியிருக்கின்றார். வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கீழ்ப்பாலத்தின் மேல் கட்டப்பட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். கலைஞரின் தொலைநோக்கு பார்வைக்கு மதுரை கீழ்ப்பாலத்தில் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம் தக்க ஒரு சான்றாகும். மதுரை நகரில் உள்ள பழமை வாய்ந்த மேம்பாலங்களில் மேயர் முத்து மேம்பாலம் குறிப்பிடத்தக்கது. இதை 1971ஆம் ஆண்டு கலைஞர் திறந்து வைத்தார். மதுரை அருப்புக்கோட்டை சாலை வில்லாபுரத்தை இணைக்கின்ற ரயில்வே மேம்பாலம் 1974ஆம் ஆண்டு கலைஞர் திறந்து வைத்தார். மெஜுரா கோட்ஸ் பாலம் கலைஞர் திறந்து வைத்தார். மதுரை வடபகுதியிலிருந்து 27 கிலோமீட்டர் முதல் ரிங் ரோடு கலைஞர் திறந்து வைத்தார். மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கலைஞர் தொடங்கி வைத்தார். மாட்டுத்தாவணியில் வணிக வளாகம், பூ மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட், மதுரை மத்திய பகுதியில் மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், 2 பாலிடெக்னிக்குகள், வைகை 2ஆம் குடிநீர் திட்டம் மற்றும் காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம், வாடிப்பட்டியில் கைத்தறி ஜவுளி பூங்கா, மெஜரா கோட்ஸ் மேம்பாலம், ஆரப்பாளையத்தில் தட்டுப்பாலம் ஆகியவற்றை எல்லாம் கலைஞர் திறந்து வைத்தார். பாலம் என்று சொல்லுகின்ற பொழுது கலைஞர் இப்படி சொல்லுவார். கலைஞர் என்ன சொல்லுவார்? பாலம் என்பது 2 இடங்களை இணைக்கின்ற ஒன்றல்ல. பாலம் என்பது மனிதர்களுடைய இதயங்களை இணைக்கின்றது பாலம் என்று சொல்லுவார். எங்கெங்கெல்லாம் பாலம் திறக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுவார், இதயங்களை இணைக்கின்றது பாலம் என்று. நீங்கள் இப்பொழுது மதுரையிலே எந்த பாலத்திலே நீங்கள் வழியாக போனாலும் சரி, அது எந்த பாலமாக இருந்தாலும் சரி, கலைஞரை நினைக்காமல் உங்களால் போக முடியாது. கலைஞரை நினைத்து கொண்டுதான் அதிலே நீங்கள் பயணம் செய்ய முடியும். இது கலைஞர் நம்முடைய இதயத்தை இணைப்பதற்காக கொடுத்த பாலங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கலைஞர் மதுரையை உயிரென நேசித்தார் என்பதற்கு அடுக்கடுக்காக எத்தனையோ ஆதாரங்களை அட்டவணைப்படுத்தலாம். முதல் ஆதாரமாக இதை சொல்லுகிறேன். டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 1971ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலே கலைஞர் மதுரை நகரசபையை மதுரை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி மகிழ்ந்தார். இந்தியாவிலேயே, சுதந்திர இந்தியாவிலே முதலாக ஒரு நகரசபை அது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது என்றால் அது மதுரை தான். அதை செய்து கொடுத்தது கலைஞர் தான். கலைஞரே இதை தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுவார், அவருடைய அமைச்சரவையிலே ஒரு சிலர் இது முடியாது என்று சொன்னார்கள், ஆனால் நான் நடத்தி காட்டுவேன் என்று அதை நடத்தி காட்டினேன் என்பதாக அவர் மிக அழகாக ஒரு காட்சியை சொல்லுகின்றார். இதோ அவர் சுதந்திர இந்தியாவிலே காட்சியாக அவர் வைத்திருக்கின்ற போது கலைஞர் மதுரை மாநகராட்சி ஆனபோது கலைஞர் எழுதிய ஒரு கவிதை, மாங்குடி மருதனும் மற்றைய புலவரும் பாங்குடை மதுரையை பாடிய பின்னரும் நீங்களும் வரைக என்றொரு வேண்டுகோள் தாங்கிய முடங்கல் வந்தது. தூங்கிடா மதுரை, எதற்கும் ஏங்கிடா மதுரை, இன்பம் நீங்கிடா மதுரை, தலை வீங்கிடா மதுரை, தீமை தாங்கிடா மதுரை, தொல்லை வாங்கிடா மதுரை, அம்மதுரை செம்மதுரை, செம்மலர்கள் வாழ்மதுரை, நாட்டு விடுதலை நாம் கண்ட பின்னால் பாட்டியல் மதுரை, பல்கலைக்கழகம் நாட்டிய பெருமை நாமெல்லாம் அறிவோம், அச்செயலால் போட்டியில் வென்ற புலியினைப் போல ஈட்டியை எறிந்தே ஈடில்லா புகழொளி ஈட்டிய மரக்குல இளைஞரை போலவே மதுரை மாநகர் பெருமை பெற்றது. இன்றோ தங்கத் தமிழ்நாட்டினிலே இந்த சங்கத்தமிழ் மதுரை துங்கத் திருமணியாய் பங்கமில் அணிகலன் போல் மாநகராட்சி ஆவதுதான் மாநிலத்தின் புகழ்ச்செய்தி புகழ்ச்செய்தி, கனிச்செய்தி கனிச்செய்தி, கோநகரான பழம்பூமி இன்று மாநகராவதும் இன்பமன்றோ என்று மாநகராட்சி ஆகும்போது அவர் அந்த கவிதையை வடித்து கொடுத்தார்.
அது மட்டுமல்ல, கலைஞர் அந்த கவிதை எழுதிவிட்டு அந்த அந்த மாநகராட்சி தொடக்க விழாவில் அவர் பேசுகின்ற பொழுது 100 பவுன் செயின் அதை மதுரை முத்துனுடைய கழுத்திலே போட்டுவிட்டு சொல்வார், இது நோட்டரி பப்ளிக் கொடுத்த தங்கச் செயின் என்று சொல்வார். நான் இப்பொழுது எனக்கு இந்த விழாவிலே மகிழ்ச்சி இருந்தாலும் எனக்கு ஒரு துக்கம் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அது மதுரை முத்துவுக்கும் இருக்கும், இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் இருக்கும். அது என்னவென்றால், அண்ணா இப்போது இல்லையே என்பதுதான். அண்ணா இப்போது இருந்திருக்க வேண்டும். அவர் இந்த செயினை மதுரை முத்துவுக்கு போட்டிருக்க வேண்டும். மேயராக்கி அவர் அழகு பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை இல்லை என்று வருத்தப்பட்டார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. பேக்ரவுண்ட் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே கலைஞர் சங்கத்தமிழ் நூலை வெளியிட்டார். சங்கத்தமிழ் நூலை வெளியிட்ட கலைஞர் அந்த நூலிலே 100 இலக்கியங்களில் உள்ள 100 கவிதைக்கு புது கவிதையிலே அவர் எழுதினார். இறுதியாக ஒருதலை காதல் என்கின்ற பெயரில் கற்பனை கலந்த 11 குறுங்காவியங்களை பொருத்தமான விதத்திலே எழுதினார். 1987ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மதுரையில் இந்த சங்கத்தமிழ் நூலை கலைஞர் வெளியிட்டார். எத்தனை இடம் இருந்தாலும் சரி, 1987 கலைஞர் இந்த நூலை மதுரையில் வெளியிட்டு மதுரைக்கு பெருமை சேர்த்தார். அடுத்து அவர் எழுதிய மற்றொரு நூல் தொல்காப்பியம், தொல்காப்பிய பூங்கா. புத்தகம் கூட இங்கே இருக்கின்றது, தொல்காப்பிய பூங்கா. கலைஞர் எழுதிய தொல்காப்பிய பூங்காவின் 2ஆம் பதிப்பு வெளியீட்டு விழா 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்றது. தொல்காப்பியம் இலக்கியம் அல்ல, இது இலக்கண நூல். என்னுடைய மாணவர்களிடத்தில் 11th 12th எடுத்துக்கிட்டு இருந்தேன். 11th வந்த உடனே, 10th முடித்து 11th வந்த உடனே அந்த மாணவர்கள்ட்ட கேட்குற கேள்வி, உனக்கு உயிரெழுத்து தெரியுமான்னு கேட்பேன். ஓ தெரியுமேன்ட்டு அழகாக சொல்லுவான், ஆனாவனே அழகாக வெரி குட், ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சுது. மெய்யெழுத்து தெரியுமான்னு கேட்டால் திணறிடுவான். கசரதபரம்மா எங்கனையமனம்மா குழப்பிடுவான், சரியாக சொல்ல தெரியாது. அந்த மெய்யெழுத்துக்கள் என்றால் புள்ளி வச்சுருக்கணும். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈர் இல்லி வில் இல்லின்னு அப்படி எத்தனை மாணவர்கள் சொல்லுவார்கள்னு சொன்னால் தெரியாது. கடைசியில் எனக்கு இலக்கணத்தில் அவங்க எப்படியாவது அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இலக்கணம் இத்தனை புணர்ச்சி விதி படிச்சுக்கடா, புணர்ச்சி விதி நிறையா இருக்குது, நீ எத்தனை படிக்க முடியும், ஒரு 100 படிச்சிருவியான்னு கேட்டால், ஐயா நாளையிலேருந்து நீங்கள் வகுப்புக்கு வர வேண்டாம், 100 படிக்கிறதுக்கு யார் இருக்கா, சர்ரா விடுறா ஒரு 50, படிக்கவே மாட்டேயா, அது பக்கமே வந்துடாதீங்க, இலக்கணம் அதுவும் 50 விதியா, சர்ரா ஒரு 40, முடியவே முடியாது, சரி ஒரு 10 முயற்சி பண்ணி வேணால் பார்க்கலாம், 10ன்னா அதை விட்டுருங்கய்யா, தேர்வுக்கு என்னென்ன விதி வரும் அதை மட்டும் சொல்லுங்களேன்னு சொல்லுவான். அப்படியே ஒரு 5 விதியை சொல்லி இதுதான்டா இதில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாலும், நாளைக்கு தேர்வுனா இன்னைக்கு சாயங்காலம் வந்து கேட்பான், ஐயா 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 என்ன ஒரே ஒரு சந்தேகம்யா, அந்த இலக்கணத்தில் அந்த விதி எப்படியா, இன்னொருத்தர சொல்லுங்க, கடைசி நேரத்தில் படிக்க மாட்டான். ஏன்னா எப்போதுமே அந்த இலக்கணம் என்பது சற்று கடினமான ஒன்று. ஆனால் கலைஞர் கற்றறிந்த புலவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய இந்த தொல்காப்பிய நூலை பாமரரும் விரும்பி சுவைத்து படிக்கின்ற வண்ணம் தொல்காப்பிய பூங்கா என்று அமைத்து கொடுத்தார். எத்தனை சிறப்பு தெரியுமா? லேசில் கிடைக்காது, லேசில் கிடைக்கும், எல்லாராலையும் முடியாது, அது ஒத்துக்கிடணும், எல்லாராலையும் முடியவே முடியாது.
அப்படிப்பட்ட விதத்திலே 100 உருவக கதைகளாக இந்த நூலிலே கலைஞர் வடித்திருக்கிறார். இந்த நூலை எழுதுவதற்காக கோவாவில் 2 வாரங்கள் அவர் தங்கியிருந்தால் தொல்காப்பியத்தில் உள்ள அத்தனையையும் மிகச்சிறப்பாக இருந்தது. முதல் நாளே விற்று தேர்ந்து விட்டது. 2ஆம் பதிப்பு தான் மதுரையில் வெளியிடப்பட்டது. 2ஆம் பதிப்பு வெளியிடுகின்ற பொழுது அந்த மண்டபத்திலேயே 29 லட்சம் ரூபாய்க்கு இந்த தொல்காப்பிய பூங்கா விற்பனையானது. அந்த 2வது எடிஷன் 2வது பதிப்பு விழா நடந்த அந்த இடத்திலேயே 29 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் விற்பனையானது. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கிங்க. நானும் இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தராக போனாலும் சரி யாரும் வாங்க மாட்டான். ஆகையினால் அது ஒரு விஷயம். ஓகே. ஆனால் கலைஞருடைய புத்தகம் எப்படி போச்சு பாருங்களேன். இதில் 10 லட்சம் ரூபாயை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறக்கட்டளைக்கு ஒதுக்கி திமுக கவுன்சிலர்களின் தொகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகளின் கல்வி உதவிக்காகவும் திமுகவினரின் மருத்துவ உதவிக்காகவும் அந்த தொகையை அவர் செலவழித்தார். அதை மிகச் சிறப்பான ஒரு விதத்திலே அவர் செய்தார். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் டாக்டர் பட்டம் வாங்கினார் என்று சொன்னால் அது கலைஞர் தான். இந்தியாவிலேயே ஒருவர் டாக்டர் பட்டம் வாங்குகிறார் என்று, ஒரு முதலமைச்சர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது கலைஞர் தான். இங்கே மதுரை பல்கலைக்கழகம் 15/12/2006 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ராஜா முத்தையா மன்றத்தில் நடந்த அந்த பட்டமளிப்பு விழாவில் கலைஞருக்கு மதுரை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தது. இது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய 40வது பட்டமளிப்பு விழா ஆகும். கலைஞர் ஒருமுறை மதுரைக்கு வந்தபோது 1972ஆம் ஆண்டு மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது. 1972ஆம் ஆண்டு மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் அவருக்கு பரிவட்டம் கட்டினார்கள். பரிவட்டம் என்றால் தெரியும், அது பெருமாள் கோயிலில் தான் நடக்கும். மிக முக்கியமானவர்களுக்கு, விஐபிகளுக்கு தலையை சுற்றி கட்டுகின்ற ஒன்று. அந்த துணியை அப்படியே கொடுத்து விடுவார்கள். இது இன்று நேற்று நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. மன்னர் காலத்திலிருந்தே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. மன்னர் காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த பரிவட்டம் கட்டிய போது அது ஒரு பேசு மொழியாக மாறியது. 2 விதத்திலே அந்த பரிவட்டத்தை பார்க்கலாம். ஒன்று மதம் சம்பந்தமாக பார்க்கலாம். அப்படி மதம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அது வேறு கோணத்திலே பார்க்கப்படும். இன்னொன்று மரியாதை செய்யப்படுவதாகவும் பார்க்கலாம். ஒரு சாரார் இதை மதம் சம்பந்தமாக பார்த்து கலைஞர் மீது சில விமர்சனங்களை வைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? இங்கே சமயம் சார்ந்து மதம் சார்ந்து இந்த பரிவட்டத்தை பார்க்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் நிர்வாகம் உயர்ந்ததாக காணப்படும். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் குறைவாக காணப்படுவார்கள். குறைந்த எண்ணம் உள்ளவர்களாக, மதிப்புள்ளவர்களாக காணப்படுவார்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் மாவீரன் வெற்றி வாகை சூடி வந்தபோது, சிவாஜி, மாமன்னர் சிவாஜி வெற்றி வாகை சூடி வந்தபோது அவருக்கு பரிவட்டம் கட்ட மாட்டோம் என்று ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அங்கே மதம் விளையாடியது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் கலைஞர் பரிவட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட இனிமேல் எந்த ஒரு முக்கியத்திற்கும், ஒரு விஐபிக்கும் கோயில்களிலே பரிவட்டம் கட்டக்கூடாது என்று சட்டம் போட்டார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் வந்த பொழுது எனக்கு கூட புத்தகம் பரிசு கொடுத்தார்கள். புத்தகம்தான் பரிசு கொடுக்க வேண்டும், மாலை போடக்கூடாது, வேறு விதத்திலே செலவிடக்கூடாது என்று சொல்லி கலைஞர் உத்தரவு பிறப்பித்தார். இப்படியாக மக்கள் மீது திணிக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்பட்ட கலாச்சாரத்தை கலைஞர் தூக்கி வெளியே வீசினார். ஆகவே கலைஞருடைய காரியம் மிகச்சிறப்பானதாக இருக்கின்றது.
வேகமாக 2 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாதாஸ் வாழ்ந்த வீட்டை நினைவு இல்லமாக கலைஞர் மாற்றினார். அங்கே திருமண மண்டபம் ஒன்றை கட்டினார். 1998 டிசம்பர் 27ஆம் ஆண்டு திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் 2001 பிப்ரவரி 13ஆம் தேதி கக்கன் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். பரிமார் கலைஞருடைய மணிமண்டபத்தை 2007 அக்டோபர் 31 திறந்து வைத்தார். இப்படியாக தமிழுக்கும் சாத்தமங்கலத்தில் மொழி ஞாயிறு தேவநேய பாவனருடைய மணிமண்டபத்தை 30/10/2007 திறந்து வைத்தார். அவருக்கு மிக மிக பிடித்தமான திட்டம், பல திட்டங்கள் கொண்டு வந்தார். ஆனால் கலைஞருக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்களிலே மிகவும் பிடித்தமான திட்டம் எது என்று கேட்டால் அதுதான் சமத்துவபுரம் திட்டம். சமத்துவபுரம் திட்டம் ஐந்தமிழ் அறிஞர் செயல்படுத்திய திட்டங்களில் அவருக்கு மிகவும் பிடித்தமானது சமத்துவபுர திட்டம்தான். இது கலைஞரால் உருவாக்கப்பட்ட குறுநகர திட்டம். 1997ஆம் ஆண்டு நமது நாடு சுதந்திரம் அடைந்து பொன்விழா கொண்டாடப்படுகிற பொழுது இதை அவர் கட்டி கொடுத்தார். சென்னை ஒரே ஒரு விஷயம், சென்னை கலைவாணர் அரங்கில் மனித உரிமை கருத்தரங்கை 1997 நவம்பர் 5ஆம் தேதி கலைஞர் திறந்து வைக்கிற போது அங்கே பேசுகிற போது சமத்துவபுர திட்டத்தை பற்றி அவர் சொல்லுவார். என்ன சொல்லுகிறார்? சமத்துவபுரங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது இயல்பான ஒன்று. ஏனென்றால் என்னுடைய வீடே கிட்டத்தட்ட ஒரு சமத்துவபுரம் தான். என்னுடைய வீட்டிலே நாடார் சாதி உண்டு, நாயுடு சாதி உண்டு. என்னுடைய மருமகள் ஆதி திராவிட பெண். அதுபோலவே நான் ஒரு ஆதி திராவிட வாலிபனுக்கு என் பேத்தியை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். எனவே தான் என்னுடைய வீடே ஏறத்தாழ ஒரு சமத்துவபுரமாக இருக்கின்ற காரணத்தால் சமத்துவபுரங்களை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று கூறுகிறார். அவர் எப்பொழுதுமே ஜாதிக்கு எதிராகவும் சமத்துவத்தை காண வேண்டும் என்பதற்காகவும் சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் அதிகமாக உழைத்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நேரு பிறந்த நாளன்று முதல் உழவர் சந்தையை மதுரையில் தொடங்கினார். இப்படியாக பலவற்றை சொல்லிக்கொண்டே போவேன். மன்னர் கல்லூரியை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அமெரிக்கன் கல்லூரிக்கு 2 முறை வந்து பேசியிருக்கிறார். தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜினுடைய பொன் விழாவிலே அவர் கலந்து கொண்டு இருக்கின்றார். கல்லூரி என்று எடுத்துக்கொண்டால் யாதவா கல்லூரிக்கு வந்திருக்கின்றார். இப்படி அவருடைய சிறப்பான காரியங்களை நாம் எடுத்து சொல்லலாம். அடுத்து அவர் விரும்புகின்ற மிக மிக ஆசைப்பட்ட ஒன்று சேது சமுத்திர திட்டம். இந்த சேது சமுத்திர திட்டம் எப்படியாயிலும் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்நாளில் அது முடியவில்லை. கலைஞருடைய தலைமையில் 2005 ஜூலை 2ஆம் தேதி மதுரையில்தான் அந்த திட்டத்தை கலைஞர் தொடங்கி வைத்தார். சேது சமுத்திர திட்டத்தை தொடங்கி வைத்தார். இப்படியாக மதுரை விமான நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதிலே முயற்சி செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியை மதுரையிலே 1980 ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி வைத்தார். கலைஞர் முதல் தொடங்கிய நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பேருந்து வந்து பாண்டியன் போக்குவரத்து கழகம். கலைஞர் சிறையிலே வைக்கப்பட்ட விஷயத்தை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். மதுரை மத்திய சிறையில் அவர் 3 முறை அடைக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது மதுரை மத்திய சிறையிலே அவர் அடைபட்டிருந்த போது ஒரு சில விருந்தினர்களை அவரிடத்தில் பேசுவதற்கு அனுமதித்தார்கள். அப்படி பேசினதில் கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி நூலிலே ஒருவரை குறிப்பிடுகிறார். அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் முக்கியமான விஐபி சர் சிந்தாமன் துவாரகநாத் தேஷ்முக் தம்பதியர். யார் இவர்?
இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் ரிசர்வ் பேங்குடைய கவர்னர். நேருவோடு கூட அவர் நிதியமைச்சராக இருந்து பணி செய்தவர். பின்னாட்களில் நேருவுக்கும் அவருக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல் வருகிற பொழுது ராஜினாமா செய்து விடுகிறார். இவருடைய மனைவி அவர்களும் மிகப்பெரிய சமூக போராளி. ஒரு 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 போர் களத்திலே அவர் மற்றொரு கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறார் என்பதாக சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் வச்சுருக்காங்க. 2 பேருமே மதுரை ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. மிக மிக பெரியவர்கள். அவர்கள் 2 பேரும் கலைஞர் இந்த சிறையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர்களே வந்து கலைஞரை பார்த்தார்கள். மிகப்பெரிய உன்னதமான இந்தியாவிலே மிகப்பெரிய தலைமைத்துவம் உள்ளவர்கள். அவர்கள் கலைஞர் இந்த சிறையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர்களே வந்து பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவர். இவர்கள் கொலை குற்றவாளிகள் என்று இந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த ஜெயிலை பற்றி 2 வார்த்தை சொல்வதாக இருந்தால், ஒரு முறை அவருக்கு அதிக நெஞ்சு வலி வந்தது. சென்னையிலிருந்து அவரை லாரியில் கூப்பிட்டு வராங்க. அந்த லாரி பிரயாணம் அவருக்கு ஒத்துக்கவே இல்லை, முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போகிறோம் எங்கேன்னு யாருக்குமே சொல்லலை, எதுவுமே தெரியல. அப்படியே கடந்து வந்து மதுரையில் இரவு நேரத்தில் சற்று ஓய்வு எடுப்பதற்காக வைக்கிறாங்க. ஓய்வு எடுக்க போகும்போது கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு, கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மறுபடியும் போலீஸ்காரங்க தட்டுறாங்க. இவர் கேட்குறாரு, ஏன்னா இப்போ தானேப்பா தூங்க சொன்னேன், இப்போ மறுபடியும் தூங்குறதுல எழுப்பி விட்றேன்னு. அவருக்கு நெஞ்சு வலி, அதிகமான நெஞ்சு வலி. ஆனாலும் தொடர்ந்து பாளையங்கோட்டை சிறைக்கு அவரை கொண்டு போனார்கள். 1, 2, 3 மூன்றாவது ஒரு முறையும் அவர் மதுரை சிறையில் மிக மிக வாடினார், மிக மிக கஷ்டப்பட்டார். அதையும் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இப்படியாக கலைஞர் மதுரையை நேசித்தார், மதுரையோடு ஒன்றாக வாழ்ந்தார். இங்கிருந்து அநேக காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார். மதுரையிலே சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தின போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் ஒரு உறுதிமொழி எடுத்தார். அந்த உறுதிமொழியை கலைஞர் சொல்லும்போது சொல்லுவார், இது நாம எடுத்துக்கொள்ளுகிற உறுதிமொழியாக இருக்கக்கூடாது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அங்கு படிக்கின்ற மாணவர்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பீரியடில் ஒரு வகுப்பு வேளையில் இதை வாசிக்க வேண்டும். அதற்காக நான் அரசு கட்டளை போடுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு தென் பகுதியிலே நடக்கின்ற சில கலவரங்கள், மத கலவரம், சாதி கலவரங்கள், இதற்கெல்லாம் கலைஞர் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகவே கலைஞர் மதுரை மாவட்ட நீதிமன்றம் தந்தார். அதனுடைய பில்டிங் அவர் தான் திறந்து வச்சார். அண்ணா வந்து அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் இவர் திறந்து வச்சார். உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அவர் தொடங்கி வைத்தார். இப்படியாக மதுரையின் திசையெங்கும் மதுரை வரலாற்றின் பக்கங்கள் தோறும் கலைஞர் நிலைத்திருக்கிறார். மதுரை மாந்தர் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் கலைஞர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மதுரையையும் கலைஞரையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே வீசுகின்ற காற்றாகட்டும், இங்கே வீசுகின்ற கட்டடங்களாகட்டும், பாலங்களாகட்டும், கட்டடங்களாகட்டும், அரசு கட்டடங்களாகட்டும், அனைத்துமே கலைஞர் 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 என்று ஒலித்து கொண்டு இருக்கின்றது. எப்படி இளங்கோடிகள் சொல்லும்போது சொல்லுவார், கோவலனும் கண்ணகியும் அங்கே வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் அசைந்தன. அந்த செடிகளெல்லாம் வராதே வராதே என்று சொல்லி அது கைகாட்டி அசைத்தன என்று அவர் சொல்லுவார். கைகாட்டி அசைத்தன என்று சொல்லுவார். இயற்கை பேசுகின்றது, கட்டடங்கள் பேசுகின்றது, அனைத்தும் பேசுகின்றது. அந்த நிலையில் மதுரையில் வீசுகின்ற காற்றாகட்டும், தென்றலாகட்டும், தமிழாகட்டும், மதுரையில் இருக்கின்ற கட்டடங்களாகட்டும், மதுரையில் இருக்கிற பாலங்களாகட்டும், அத்தனையும் கலைஞர் வாழ்கிறார், கலைஞர் மதுரையில் வாழ்கிறார் என்று சொல்லி அவையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றன. அதை நாமும் காதில் கேட்டு வாழ்க கலைஞர், வாழ்க கலைஞர் என்று வாழ்த்தொலி எழுப்பி வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும்
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஆதரவு தந்த பள்ளிக்கல்வித்துறை செயலர், பொதுநூல இயக்குனர் மற்றும் இந்த கலைஞர் நூற்றாண்டில் முதன்மை நூலகர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த இடத்திலே வந்து எங்கள் அழைப்பினை ஏற்று மதுரையும் கலைஞரும் என்ற தலைப்பில் பல்வேறு அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட எங்கள் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு, தேவராஜ் அதிசயராயர் அவர்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். உங்களுடைய பணி ஒரு வரலாற்று ஆசிரியராக உங்களுடைய பணி வந்து தொடர்வதற்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய அந்த உதவி நூலகர் சிவாம சுந்தரி மேடம் அவங்களுக்கும் அந்த நூலகர் குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வாசகர்களாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவோம். நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களே, அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவோம். உங்களுக்கு தகவல்கள் வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.